இப்போ நீங்கள் அபுதாபி போய் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இந்த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? 11 வருஷம் ஆச்சுங்க. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 3 மாதம் ஆச்சுங்க. 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குது, இல்லை 3 லட்சம் சம்பளம் கொடுக்குதுன்னா நமக்கு ஒரு 3 மாதம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு 3 லட்சம் கொடுக்காதுங்க. இப்போ இங்கே பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதையுமே பார்த்துட்டேன் சார். இவர் அபுதாபியில் இருக்கார், 1 மாதம் அங்கே 1 மாதம் அதான் சார். ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணுறேன் சார். 1 மாதம் அங்கே இருப்பேன், 1 மாதம் இங்கே இருக்கேன், அந்த மாதிரி இருப்பேன் சார். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த பார்ட்டு ஓரளவு பண்ணியிருக்கேன் சார். அது இல்லாமல் அடுத்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு போன வருஷத்துலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு இப்போ G4 பிகினர்ஸ்லேருந்து வரீங்க. அது லாஸ்ட் இயர் பண்ணேன். இது மட்டும் S4 மட்டும் அட்டன் பண்ணேன், அப்ளை பண்ணேன், கிடச்சிது. ஆனால் போஸ்ட் பண்ணாதனால அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அட்டன் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போது நிறையா உங்கள்கிட்ட கற்றுருந்துருக்கேன் சார். இனிமேல் நல்லா பண்ணணும். நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து -10 lakhs வச்சுருக்காரு. அதான் பண்ணவும் செஞ்சேன், அதை ஒரு டேத்தில் விடவும் செஞ்சேன். அதை இன்னும் அதை ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் சார். இல்லை, அந்த விடுறதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? மிஸ்டேக் நீங்களா இல்லை மார்க்கெட்டா? நான் தான் சார். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னதை தாண்டி தெரியாத விஷயங்களே இது பண்ணேன் சார். நான் ஒரு இதை எடுத்து பண்ணும்போது உள்ள தப்பு பண்ணேன். இப்போ நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு முன்னாடி அதை ட்ரை பண்ணி. நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஃபேமிலிக்கு தெரியுமா? சொல்லிட்டீங்க. ப்ளஸ் மைனஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமா? டைமிங்கு மற்ற எல்லாமே ஜாப் எல்லாம் இருக்குல்ல, சுச்சுவேஷன் பொறுத்து சார். சுச்சுவேஷன் பொறுத்து அங்கே ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி லீவா? இல்லை சார், எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு 24 hours டியூட்டி மாதிரி தான் சார். அங்கே அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாகவே நாங்கள் அங்கே இருக்கிற மாதிரி தான். 12 hours டியூட்டி இருக்கும், அதுக்கு மேலே இருந்தால் நாங்கள் வேலை பார்ப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் கிடச்சனால இந்த கொஞ்ச நாள் பண்ணேன் சார். இல்லைனா நான் வீட்டில் வந்து தான் ஃபுல்லாக உட்காந்து பண்ணுறேன். சரிங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அங்கே ஒரு கம்ஃபர்டபுள் சேலரியில் தானே இருக்கீங்க. இப்போ இது ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அங்கே நமக்கு ஜாப் அவ்வளோ செக்யூராக இல்லை சார். அதனால் நம்ம இன்னொன்று ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு பண்ணுறதும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரைட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து அங்கேருந்து நம்ம வந்து இங்கே மூவ் ஆகணுங்க, ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு நம்ம அங்கே இருக்கோன்றதுனால. பட் இப்போ தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப 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 டிசிப்ளினாக டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுற ட்ரேடராக மாறினாங்க. என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி மட்டும்தான் ட்ரேட் பண்ணவங்க. அதே சமயங்க இப்போ நீங்கள் அங்கே என்ன சேலரி வாங்குறீங்களோ அதில் பாதியை தான் நீங்கள் எடுக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக முடியும். ஏன்னாங்க அங்கே வந்து நம்ம வந்துங்க ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம்னா அதில் பாதியை இங்கே ட்ரை பண்ணலாங்க. பாதியை ட்ரை பண்ணி ஒரு 6 மாதத்துக்குங்க 1 லட்சம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த விஷயங்களெல்லாம் மைண்டுக்குள்ளே செட் ஆகுங்க. 6 மாதம் கழித்து ஃபுல் சேலரிக்கு ட்ரை பண்ணாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு ட்ரை பண்ணாங்க. அப்போது அதுதான் இங்கே பிரச்சனைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே நமக்கு வந்து ஃபேமிலி இங்கே இருக்குது, நம்ம அங்கே இருக்கோம், ரெகுலராக இந்த பிஸ்னஸில் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, இதையே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்க முடியுமா, இதுலேருந்து வர்ற காசை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்ற முடியுமா அப்படின்றது நீங்கள் எப்போ செக் பண்ணணும்னா, அந்த சேலரியிலேருந்து 50% தான் 6 மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணணும். 6 மந்த் வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் எதுனா போட்டாங்க, நெட்டாக ப்ராஃபிட்டில் இருக்கணுங்க. நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் ஃபுல்லாக மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேசுகிறவங்க. அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நெட்டாக இந்த மாதம் நீங்கள் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 50% ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா 6 மந்த்துங்க அந்த சேலரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக மாறிட்டீங்க. ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் சேலரிக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டெய்லி 5000 ரூபாய் டார்கெட் வைக்கிறோம். 5000 ரூபாய் தொடர்ந்து 6 மாதம் சம்பாதிக்கிறோம். ப்ளஸ் மைனஸ் எதுனா இருக்கட்டும், 5000 ப்ளஸ் 5000 மைனஸுங்க. அதுக்கப்புறம் அதை 10000 ஆக்கி பாருங்கள். இந்த 6 மாதத்தில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம்ல, அது உங்களுக்கு என்ன ஆகணும்னா அடுத்த 10000க்கு வந்து அது மூவ் பண்ணுவாங்க. நல்ல கான்ஃபிடென்ட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதிகமான லாபத்தை வந்து எதிர்பார்க்கணுங்க. இல்லை நம்ம வந்துங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கமிட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இமிடியேட்டாக நம்ம வந்து ஜம்ப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வாங்குகிற சம்பளம் போயிடுங்க. இது வரைக்கும் என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுவும் கரைஞ்சி போயிடுங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்துங்க ஈஸியாக மொத்த பணத்தையும் லாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த ஏஜுக்குங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ
அவளும் நீங்கள் ப்ராஃபிட் ஜோனுக்கு வருவீங்க. எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அவளும் நீங்கள் வந்துங்க சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. அதனால் பார்த்துக்குங்க. ம், ஓகே, சரி, ரொம்ப நன்றி சார். நன்றி.